காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவொன்றினை முன்வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவும் ஹமாஸினுடைய பதில்களும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாகவும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாகவும் அறிக்கையினை வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் சபை. யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல்கள், இதற்காக களமிறக்கப்பட்ட சூடானின் RSF படைகள், லெபனானுடன் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் நெட்டன்யாஹூ, இந்த வாரம் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக பொருளாதார தடைகளும், ஈரானிய பாராளுமன்ற அமைச்சரின் மிரட்டலான பதிலடிகளும், கிர்கிஸ்தான் அரசாங்கம் அரபு நாடுகளுக்கு விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி. 2 நாட்களுக்கு முன்பு தெற்கு சிரியாவின் கோலன் குன்று பிரதேசத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தொடரணியை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலுக்கு வெடிகுண்டு பொறிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த தாக்குதல் தெற்கு சிரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. தெற்கு சிரியாவின் கோலன் குன்றுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஹமாஸினுடைய சிறிய போராளி குழுக்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் ஒன்றிணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் தெற்கு சிரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியிருப்பதாக சேனல் 12 ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை செய்திகள் கைகூலி அப்பாஸின் மூலமாகவே ஜூலானிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய போராளிகளும் PAG அமைப்பினுடைய போராளிகளும் சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்தினால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கோலன் குன்று பிரதேசத்திற்கு அருகாமையில் ஹமாஸினுடைய போராளிகளோ PAG அமைப்பின் போராளிகளோ இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. மேலும் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளையும் பலஸ்தீனிய PAG அமைப்பினுடைய போராளிகளையும் ஜூலானி முழுமையாக நிராயுதபாணியாக்கிவிட வேண்டும். அவர்களை குறித்த பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரேலிய இராணுவம் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை விரிவாக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் டமஸ்கஸின் நகர்ப்புற பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடமானது பலஸ்தீனிய PAG அமைப்பினுடைய தலைமையகமாக செயற்பட்டிருப்பதாகவும் இதனாலேயே இந்த கட்டிடத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடமானது எங்களுடைய தலைமையகம் இல்லை என்றும் வெற்று கட்டிடங்கள் இலக்கு வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக பலஸ்தீனிய PAG அமைப்பினர் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு சிரியா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான விரிவாக்க தாக்குதல் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினரும் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். எங்களுடைய சகோதரி நாடான சிரியாவை இலக்கு வைத்தும் சிரியாவின் மக்களுக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த விரிவாக்க தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சிரியா மீதான ஆக்கிரமிப்பின் இந்த விரிவாக்க தாக்குதல்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்தையும் அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இன்னும் சிரியானுடைய அதிபர் ஜூலானி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக இந்த விதமான கண்டன அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. அடுத்து கிர்கிஸ்தான் அரசாங்கம் அரபு நாடுகளுக்கு அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. கிழக்கு துர்கிஸ்தானில் இருந்து 20,000க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கப்பல் வழியாகவும் துருக்கியின் வழியாகவும் சிரியாவிற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு நுழைந்திருக்கக்கூடிய 20,000க்கும் அதிகமான பயங்கரவாதிகளில் அதிகமானோர் சிரியாவின் பாதுகாப்பு படைகளில் இணைந்து கொண்டுள்ளார்கள். அதே போன்று மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய 10,000க்கும் அதிகமான தீவிரவாதிகளும் துருக்கியினூடாக சிரியாவிற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இவர்களுடைய குடும்பங்களும் சேர்ந்தே சிரியாவுக்குள் நுழைந்துள்ளன. பிராந்தியத்திலே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு தேடப்படுகின்ற மிக முக்கியமான தலைமைகளும் புள்ளிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தற்போது சிரியாவிற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இது பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும். மேலும் இதனால் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த ஆசியாவின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கிர்கிஸ்தான் அரசாங்கத்தினுடைய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். அதாவது மத்திய ஆசியாவிலும் கிழக்கு ஆசியாவிலும் இருக்கக்கூடிய அதிகளவான பயங்கரவாதிகள் தற்போது சிரியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தற்போது சிரியா மிகப்பெரிய பயங்கரவாதத்தின் கூடாரமாக மாறியுள்ளது.
ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இதே போன்று நேற்றைய தினம் ஈரானுக்கும் பெலரஸ் நாட்டுக்கும் இடையில் மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் போதும் பெலரஸ் நாடானது ஈரானுக்கு ஆதரவான எல்லாவிதமான இராணுவ உதவிகளை வழங்குவதற்கும் இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான காரணியாக அமைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான மேலதிகமான பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது. இதற்கமைவாக இன்றைய தினம் ஈரானினுடைய முக்கியமான 18 நபர்கள் மீதும் ஈரானோடு எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய 13 நாடுகளின் கப்பல் நிறுவனங்கள் மீதும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. மேலும் ஈரானினுடைய எரிசக்தி அமைச்சர் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறிப்பாக இந்தியா, சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடைய கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து இன்றைய தினம் சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சீனாவிலே கலந்து கொண்டு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு எதிராகவும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கலந்துரையாடல்களின் போது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக சட்டவிரோதமாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். சர்வதேச அணுசக்தி அமைப்புடன் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பை ஈரானிய தரப்பினர்கள் பேணுகின்றார்கள். இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அணுசக்தியினுடைய அமைதியான பயன்பாட்டினை மேற்கொள்வதற்கு ஈரானுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது. அணுசக்தியை பயன்படுத்தி அமைதியான திட்டங்களை மேற்கொள்வதற்கு எல்லா விதமான உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது. ஈரானினுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். அனைத்து நாடுகளும் ஈரானினுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும். மேலும் இந்த அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதற்கு ரஷ்யா மற்றும் ஈரானோடு எங்களுடைய உறவுகளை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வோம் என்றும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று சர்வதேச அமைப்புகளுக்கான ரஷ்யாவின் தூதுவர் மிக்கேல் உலினரோவ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு எரிமலை உள்ளது. நீங்கள் அந்த எரிமலையை ஆக்டிவேட் செய்துவிட வேண்டாம். அந்த எரிமலையை தூண்டிவிட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் செய்தால் அது உங்களுடைய மூலோபாய திட்டங்கள் அனைத்தையும் முறுக்கிவிடும் என ரஷ்யாவினுடைய தூதுவர் தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டலான கடிதத்திற்கு ஈரானினுடைய பாராளுமன்ற அமைச்சர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அமெரிக்கா என்பது பலவீனமான மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாகும். உண்மையில் அமெரிக்கர்களுக்கு போர் என்றால் என்ன என்றே தெரியாது. அமெரிக்கர்கள் எப்போதும் பலவீனமானவர்களாகவே இருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போரானது ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தானை விட மாறுபட்ட பாடங்களையே அவர்களுக்கு கற்பிக்கும். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதன் மூலமாக அமெரிக்கர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பாடத்தினை கற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய சிப்பாய்கள் சவப்பெட்டிகளில் வருவதை கண்டதும் அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்கா ஒரு உண்மையான போர் ஒன்றை சந்திக்கவே இல்லை. மேலும் அவர்களுக்கு உண்மையான போர் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை காண்பிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய பாராளுமன்ற அமைச்சர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் தலைமையில் லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் ஏமாற்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இந்த ஏமாற்று ஒப்பந்தம் தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இந்த ஏமாற்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு லெபனானோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் லெபனானோடு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் நெட்டன்யாஹூ அறிவித்துள்ளார். இந்த வார ஆரம்பத்திலே லெபனானுடைய ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் சவுதி அரேபியாவின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சேனல் 13 ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் லெபனானோடு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். அதே நேரம் இந்த தீர்மானத்தினை எங்களால் அவசரமாக எடுத்துவிட முடியாது. அமெரிக்காவினாலோ அல்லது எங்களுடைய இராணுவத்தினாலோ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான முழுநீள போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இவை தொடர்பான தீர்மானங்களை எங்களுக்கு எடுக்க முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. லெபனான் அரசாங்கத்தை மீறி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பிறகு லெபனானுடனான இயல்பாக்கம் தொடர்பான தீர்மானங்களை எடுப்போம் என தெரிவித்துள்ளதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன.
அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையினை ஆரம்பித்ததிலிருந்து ஒட்டுமொத்த சர்வதேச கப்பல் போக்குவரத்தும் பாதிப்படைந்திருப்பதாகவும் சர்வதேச நிறுவனங்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. மேலும் அதிகளவான சரக்கு கப்பல்கள் தற்போது ஆப்பிரிக்காவை சுற்றியே சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் கடற்படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டால் நாங்கள் அமெரிக்காவின் கடற்படைக்கு எதிராக முழுநில போரை ஆரம்பிப்போம் என யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகளும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையினை ஆரம்பித்ததற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் சவுதி அரேபியாவின் கூற்றுப்படைகளும் யமன் எல்லை பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு தாக்குப்பிடிக்க முடியாத ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகள் தற்போது சூடானினுடைய RSF படைகளையும் களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சூடானிலே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது. இந்த உள்நாட்டு போரிலே சூடானின் அரசாங்கத்திற்கு எதிராக RSF படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் சூடானிய மக்களுக்கு எதிராக RSF படைகள் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இவ்வாறு சூடானிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய RSF பயங்கரவாத படைகளுக்கு எல்லாவிதமான முழுமையான ஆதரவையும் ஐக்கிய அரபு அமீரகம் வழங்குகின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஐக்கிய அரபு அமீரகமானது யமனினுடைய எல்லை பிரதேசத்திலும் RSF படையினுடைய ஒரு படைப்பிரிவை களமிறக்கியுள்ளது. மேலும் இந்த படைகளை பயன்படுத்தி தாக்குதல்களையும் நேற்று மாலை ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த RSF படைகளுக்கு எதிராகவும் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் 5 RSF படையினுடைய தளபதிகளை முழுமையாக அழித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் பலஸ்தீனிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை ஒரு மூலோபாயமாக பயன்படுத்தி இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. காசாவிலே 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய பெண்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய பெண்களும் சிறுவர்களும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய பெண்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்துள்ளது என்றும் பலஸ்தீனிய மக்களின் மக்கள் தொகையை குறைப்பதற்காக பலஸ்தீனிய பெண்களின் பிற பொறுப்புகளை சிதைத்திருப்பதாகவும் குறித்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கையினை குறைப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்திருப்பதாகவும் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஐநாவின் குறித்த அறிக்கையிலே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 17 மாதங்களுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது பலஸ்தீனிய மக்கள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொடூரங்களையும் வன்முறைகளையும் இனப்படுகொலைகளையும் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கு மத்தியிலும் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் பலஸ்தீனிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது நாங்கள் இஸ்ரேலின் முகவர்கள் அல்ல என்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்த அமெரிக்க தூதர் எடாம் பொஹலரை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் முழுமையாக நீக்கியுள்ளது. இஸ்ரேலை அவமதித்திருப்பதாக கூறி அவரை பேச்சுவார்த்தை குழுவிலிருந்தும் நீக்கியுள்ளார்கள். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை சூடான், சோமாலியா மற்றும் சோமாலிலேண்ட் பிரதேசங்களுக்கு நகர்த்துவதற்கு அமெரிக்கா வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு நாளும் காசாவிலிருந்து 5000 பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்திற்கு அமைவாகவே அமெரிக்காவும் குறித்த நாடுகளுக்கு பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்த்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து கத்தாரில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் பயனற்ற பேச்சுவார்த்தைகளாக மாறி வருவதாகவும் ஒரு சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பித்துள்ளன. மேலும் கத்தாரில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய புதிய நிபந்தனைகள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஹமாஸுக்கு வழங்கப்படக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்காவுடைய தூதுவர் இன்னும் ஒரு புதிய முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளார். அதாவது ஹமாஸ் தரப்பினர் உயிரோடு இருக்கக்கூடிய 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களோடு சேர்ந்து உயிரிழந்திருக்கக்கூடிய 10 இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும். இதற்கீடாக காசாவிற்குள்ளே 50 நாட்கள் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். மேலும் அவசரமாக ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க தூதுவர் புதிய முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளார். மேலும் இந்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக சம்மதிக்க வேண்டும் என்பதற்கான உச்சக்கட்ட அழுத்தத்தையும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கி வருகின்றது. அத்தோடு அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய முன்மொழிவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சம்மதம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் ஹஷேம் காசிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை விரும்பவில்லை. ஆனால் ஆக்கிரமிப்பு அதனுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை தொடர்வதற்கு விரும்பினால் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் களத்திலே களமிறங்குவோம் என ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.